வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பரான பொன்னாங்கண்ணி கூட்டு தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு வந்து பொன்னாங்கண்ணி வந்து நான் ஒரு கட்டு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது மட்டும் இலையை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இது மாட்டம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதே மாட்டம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு 3 தடவைக்கு மேலே நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிடணும். 3 தடவைக்கு மேலே கழுவிட்டு தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நான் ஒரு கூடையில் வச்சுருக்கேன், நல்லா தண்ணி வடியதுக்காண்டி. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துருக்கேன் கழுவிட்டு. இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு இந்த கீரைக்கு கூட்டுக்கு தேவையான பாதி அளவு உப்பு மட்டும் சேருங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சும்மா அப்படியே நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி, நம்ம சிறுபருப்பு எடுத்தோம்ல, 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்தோம், அதே கப்பிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ லேசாக கையால் அமுக்கி விடுங்க அந்த தண்ணியில். இப்போ இதை வந்து 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் 2 விசில் வைக்கும்போது நல்லா மசிச்சு வெந்துடும். இப்போ ப்ரெஷர் பண்ண போன பிறகு ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ கரண்டியை வச்சு நீங்கள் நல்லா கிண்டினியாவே நல்லா உங்களுக்கு நல்லா மசிச்ச மாட்டம் ஆகிடும். இல்லை கடையிறதுனா கூட நீங்கள் பருப்பு கடையிற மாட்டம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். ஃபேன் நல்லா சூடாகட்டும். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானது கொஞ்சமாக சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ நமக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே வந்து நான் சாம்பார் வெங்காயம் வந்து 6-7 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கீரை வேக வைக்கும்போது உப்பு வந்து பாதி அளவு தான் சேர்த்தோம், பாதி அளவு சேர்க்கல. இப்போ வந்து அந்த தக்காளியில் சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு தக்காளி வேகமாக வதங்கிடும். பாதி அளவு மட்டும் சேருங்க, ஏற்கனவே பாதி சேர்த்துட்டோம். இப்போ நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா லேசாக பச்சை வாடை பொறந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நமக்கு நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2 டேபிள் கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ அந்த மசாலாவெல்லாம் நல்லா அதில் தண்ணியில் கலந்து விடுங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டுது நமக்கு. இப்போ நமக்கு நல்லா ஒரு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து இது மூடி வச்சு ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அப்போ நமக்கு நல்லா பச்சை வாடை போயிட்டு அந்த மசாலாலாம் நல்லா ஆயிலில் பிரிஞ்சு வரணும். இப்போ மூடி வச்சுடுங்க. இப்போ நமக்கு 1.5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, பச்சை வாடையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ கீரை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ண வேணாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கீரையை கிண்டி விடுங்க.
நீங்கள் மறுபடியும் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடும், கொஞ்சம் கடுத்த மாட்டாயிரும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா கிண்டி விடுங்க. நம்ம நல்லா பச்சை வாடை போயிடுச்சு மசாலாலாம். அவ்வளோதுங்க. சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.